இந்த வீடியோவில் பிரதர் பிராண்டோட 2080DW இந்த மாடல் பிரிண்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இது யார் யாருக்கெல்லாம் ஷூட் ஆகும், யார் யாருக்கெல்லாம் செட் ஆகாது, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இப்படி ஓவராலாகவே எல்லாமே பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச் சேல்ஸ் சர்வீஸ் அக்சசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் 9585006736. நீங்கள் திருநெல்வேலி, தஞ்சாவூர், தூத்துக்குடி இப்படி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு டெலிவரி பண்ணிடுவோம். வித்தின் 1 day தான். ரொம்ப கிராம சைடு இருக்கிறீங்க, வில்லேஜ் சைடு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 1.5 நாள் ஆகலாம். மற்றபடி மெயின் ஏரியாவில் இருக்கிறீங்கன்னா 1 நாள். இன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம். நம்மக்கிட்ட எல்லா மாடல் பிரிண்டருமே அவைலபிள். ஏன்னா பிரதர் பிரிண்டர் வீடியோ பார்த்துட்டு பிரதர் பிரிண்டர் மட்டும் தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சிலர் நினச்சிக்கிறாங்க. பிரதர் இல்லை, நம்மகிட்ட கெனான், எப்சான், ஹெச்பி, பிரதர் இப்படி 4 பிராண்டுமே எல்லா மாடலுமே இங்க் டேங்காக இருந்தாலும் சரி, லேசர் ஜெட்டாக இருந்தாலும் சரி, எல்லா மாடலுமே நம்மக்கிட்ட அவைலபிள். இப்போ வாங்க போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரதரோட 2080DW. இந்த 2080 விட்டுருங்க. டினா டூப்ளெக்ஸு, டபிள்யூனா ஒய்ஃபை. இது ஒரு இந்த பிரிண்டரில் டூப்ளெக்ஸ் ஆட்டோமேட்டிக் டபுள் சைடு உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். டபிள்யூ ஒய்ஃபை உங்களால் மொபைல் மூலிமாவும் டேரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்க முடியும். ஒய்ஃபை டேரெக்ட் இருக்குது. இது ஒரு நெட்வொர்க் பிரிண்டரும் கூட. உங்கள் இதில் ரவுட்டரோட கான்ஃபிகர் பண்ணிக்கவும் முடியும், லேண்ட் கேபிள் மூலிமாவும் கனெக்ட் பண்ணிக்கவும் முடியும். அது எல்லாமே வீடியோலையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஒவ்வொன்றாவும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் இதில் B021 இந்த கேட்டரேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது மூலிமா உங்களால் 2600 பேஜஸ் வரைக்கும் பிரிண்ட் எடுக்க முடியுன்றாங்க. நான் கஸ்டமர் ப்ளேஸில் பார்த்தது வரைக்கும் உங்களுக்கு 1500லேருந்து 2000. ஸோ நீங்கள் எடுக்கிற லெட்டர்ஸை பொறுத்து 1500லேருந்து 2000 மினிமம் உங்களுக்கு ஒரு 1400 கன்ஃபார்ம் இதில் வந்துடும். நான் செக் பண்ணது வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க சொல்கிறது என்னென்னா காஸ்ட் சேவிங், டோனர் பாக்ஸ் டெக்னாலஜி. 34 பேஜஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 34 பேஜஸ். இது உண்மையிலே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த பிரிண்டர் வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களால் ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியும். இதோட ஹைலைட்னா டூப்ளெக்ஸ். உங்களால் டூப்ளெக்ஸ் எடுத்துக்கொள்ள முடியும். டபுள் சைடு பிரிண்ட் வந்து உங்களால் எடுத்துக்கலாம். முதல் பக்கம், ரெண்டாவது பக்கம். ஒரு பேப்பர் இருக்குன்னா அதில் முதல் பக்கம், ரெண்டாவது பக்கம் உங்களால் பிரிண்ட் எடுத்துக்க முடியும். இந்த பேப்பர் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா உங்களால் 250 ஷீட் வரைக்கும் வச்சுக்க முடியும். ஸோ 2600 பேஜஸ். இன்பாக்ஸ் டோனர் வந்து உங்களுக்கு பிரிண்டர் கூடயே கொடுத்துருவாங்க. ஸோ செகண்ட் டைம் தான் நீங்கள் ரீஃபில் பண்ணாலும் சரி, இல்லை புது டோனரே வாங்கிக்கினாலும் வாங்கிக்கலாம். ஹைலைட் வந்து 2 சைடட் ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி. நீங்கள் மொபைல் மூலிமாவும் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு நார்மல் A4 பிரிண்டர் தான். இதில் ஸ்கேனரோ ஜெராக்ஸோ கிடையாது. ஓகேங்களா? இதில் பிரிண்டர் மட்டும்தான். ஸோ மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா பைபாஸ் ட்ரே. ஒரு சிங்கிள் ஷீட்டு அர்ஜென்ட்டாக நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும்னா இந்த பைபாஸ் ட்ரே மூலிமா அந்த சிங்கிள் ஷீட் வச்சு பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பெரிய பேப்பராக எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் இது மூலிமா நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு லீகல் பேப்பர் அந்த மாதிரி வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பைபாஸ் ட்ரே மூலிமா நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15000 பேஜஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் டைம் பார்த்தீங்கன்னா 8 செகண்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் வந்துடும். நீங்கள் மாதத்துக்கு ஒரு 15000 பிரிண்டாவது நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அவுட்புட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 150 ஷீட் வரைக்கும் உங்களால் அவுட்புட் கெப்பாசிட்டி வரும். டோனர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ டோனர் ட்ரே ஃபஸ்ட்டு வந்து டோனர் யூனிட் தனியாக வரும், ட்ரம் யூனிட் தனியாக வரும். இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்டே அவைலபிளுங்க. நீங்கள் பிரிண்டர் வாங்கிட்டீங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் வேறு எங்கன்னா நான் தேடி அலைஞ்சிட்டு இருக்குமா, பிரதர் பிராண்டு ஒரு சிலர் பிரதர் பிராண்டே கேள்விப்பட்டதில்லை அப்படின்வாங்க. நீங்கள் நிறைய இடத்துல பிரதர் பிரிண்டரை பார்க்கலாம். ஓகேங்களா? முன்னே இருந்ததை இப்போ பிரதர் பிரிண்டர் வந்து அதுமாதிரி பிரதர் பிரிண்டர் இப்போ தான் வந்து 1 வருஷம் தான் ஆச்சு, 2 வருஷம் தான் ஆச்சுன்னு இல்லை. எப்போத்துல இருந்தும் இருக்குது. ஜப்பான் பேஸ்டு கம்பெனி, எப்போத்துல இருந்தும் இருக்குது. நல்லா ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஃபீச்சர்ஸ் வந்து அதிகம், காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஃபீச்சர்ஸ் நம்ம மொபைலில் வந்து ரெட்மி மொபைல் எப்படியோ அதேமாரி பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் பிரதர் பிரிண்டர்னு சொல்லலாம். அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும், ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியாக வேறு. ஏன்னா குவாலிட்டியில் கம்மியாக இருக்கும் அப்படின்னா இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாடல் பிரிண்டரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் லைன் டிஸ்பிளே வந்துடும். இந்த சிங்கிள் லைன் டிஸ்பிளே மூலிமா நம்மளுக்கு ஏதாச்சும் எரராக இருந்தாலும் சரி, இல்லை பிரிண்டிங் ஆகிறதாலும் சரி, இல்லை மொபைலில் இருந்து பிரிண்ட் எடுக்கணும், இல்லை மொபைல் பாஸ்வேர்டு பார்க்கணும் அப்படின்னாலும் சரி, எல்லாமே வந்துடும். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் ட்ரே வந்துடும். இதில் பிரதர் பிரிண்டரில் இதில் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைலைட் வந்து டூப்ளெக்ஸு, இன்னொரு ஹைலைட் வந்து இந்த பேப்பர் மாட்டினா ரொம்ப ஈஸி. அது பிரதர் பிரிண்டரில் எந்த மாடலாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிரிண்டர் மட்டும் எடுக்கிறீங்க, இல்லை ஆல் இன் ஒன் பிரிண்ட் ஸ்கேனர் ஜெராக்ஸ் எடுக்கிறீங்கனாலும் பேப்பர் மாட்டுச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா டூப்ளெக்ஸ் ட்ரே இருக்கும், பேப்பர் ட்ரே இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைட் ட்ரே ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது 3 மூலயமா ஈஸியாகவே, இதுக்காக நீங்கள் டெக்னீஷியன் கூப்பிட்டு தான் இதில் பேப்பர் மாட்டின பேப்பரை வந்து எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஈஸியாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு முன்னே சொன்னது போலே ஒய்ஃபை டேரெக்ட் உங்கள் மொபைல் மூலியமாக ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு ஈத்தர்நெட் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட்டும் இதில் இருக்குது, ஈத்தர்நெட் போர்ட்டும் இருக்குது. நீங்கள் ஆஃபீஸில் ஒரு 5 சிஸ்டம் இல்லை 10 சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க. அந்த 10 சிஸ்டத்துக்கும் இந்த பிரிண்டர் மூலிமா தான் கனெக்ட் பண்ணால் உங்கள் ரவுட்டரில் இருந்து ஒரே ஒரு லேண்ட் கேபிள் எடுத்துகிட்டு வந்து இந்த பிரிண்டரில் கொடுத்துருங்க. இது நெட்வொர்க் பிரிண்டராக ரொம்ப ஈஸியாகவே யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் ஈத்தர்நெட் போர்ட்டும் இருக்கிறது. அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டர்லேருந்து ஒரே ஒரு லேண்ட் கேபிள் எடுத்துகிட்டு வந்து இந்த சிஸ்டத்தை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 5 சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் 10 சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் ஈஸியாகவே இதை ஒரு நெட்வொர்க் பிரிண்டராக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நான் மொபைல்லேருந்து பிரிண்ட் எடுக்க போகிறேங்க அப்படின்னாலும் சரி, மொபைல்லேருந்து ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் மட்டும் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒய்ஃபை டேரெக்டாக ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்கள் மொபைல் மூலிமாவே நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கொள்ள முடியும். இல்லை ரவுட்டரில் கான்ஃபிகர் பண்ண போகிறேன், WPS பட்டன் மூலிமாவும் ஈஸியாகவே கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ நெட்வொர்க் மூலிமா ஈஸியாகவே பண்ணிக்கலாம். அது நீங்கள் மொபைல் மூலிமா பிரிண்ட் எடுத்தாலும் சரி, இல்லை நெட்வொர்க் பிரிண்டராக யூஸ் பண்ணாலும் சரி, எப்படி ஒயர்டாக யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஒயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணாலும் சரி. இதோட ட்ரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 பேஜஸ் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஈல்டு டோனர் முன்ன சொன்னது போலே 2600 பேஜஸ் வரைக்கும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கிலோ வந்துடும். எப்போயுமே நம்ம இந்த பிரதர் பிரிண்டரில் இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 600 MHz, மெமரி பார்த்தீங்கன்னா 64 MB மெமரி. ஓகேங்களா, 64 MB மெமரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம எப்போயுமே இந்த பிரதர் பிரிண்டரில் மட்டுமே எந்த மாடல் எடுத்திங்கனாலும் டோனர் ரீசெட் பண்ணுற மாதிரியும் வரும், ட்ரம் ரீசெட் பண்ணுற மாதிரியும் வரும். ஓகேங்களா, அது நம்ம சைடில் உங்களுக்கு நம்மளே கைட் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் எந்த மாடல் பிரிண்டர் எடுத்தாலும் அதில் வந்து டோனர் எப்படி ரீசெட் பண்ணுறது, இல்லை ட்ரம் எப்படி ரீசெட் பண்ணுறது, நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருப்போம். எப்படி எந்த மாடலுக்கு எப்படி ட்ரம் ரீசெட் பண்ணுறது, டோனர் எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு ரொம்பவுமே ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஃபஸ்ட் டைம்னா அதை ட்ரம் ரீசெட் பண்ணுமா, டோனர் ரீசெட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த நிமிஷம்லாம் ஒரே நிமிஷத்தில் நீங்களே பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரிண்டர் தான் தேவை, எனக்கு ஸ்கேனிங்கோ ஜெராக்ஸோ தேவையே இல்லை. ஸ்கேனிங் ஜெராக்ஸ் நான் யூஸ் பண்ணவும் மாட்டேன். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிண்ட் மட்டும் தான் தேவை. ஒரு சிலர் காலேஜ் பசங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரிண்ட் தான் அதிகமாக எடுப்பாங்க, ஜெராக்ஸ் அதிகமாக எடுக்க மாட்டாங்க. அந்தமாரி யூசேஜுக்கும் சரி, இல்லை ஒரு சில ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜெராக்ஸ் சுத்தமாக ஜெராக்ஸும் தேவைப்படாது, ஸ்கேனிங்கும் தேவைப்படாது. ஓகேங்களா, அவங்களுக்குலாம் யூசேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வெறும் பிரிண்ட் அவுட் மட்டும்தான். ஏன்னா ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு பதில் அவங்க பிரிண்ட் அவுட்டே எடுத்துருவாங்க. அந்த ஒரு காரணம். ஸோ அந்தமாரி யூசேஜ் இருக்கிறவங்களாம் எனக்கு காஸ்ட்டு கம்மியாக வேணும், ஆனால் பிரிண்டர் மட்டும் இருந்தாலே போதும், ஸ்கேனிங் ஜெராக்ஸ் தேவையில்லை. ஏன்னா இப்போ இந்த மாடலே எடுத்திங்கன்னா கூட இதிலேயே நீங்கள் ஸ்கேனிங் ஜெராக்ஸ் போட்டிங்கன்னா ஒரு 4000 5,000 இன்க்ரீஸ் ஆகும். இல்லை அந்த 4000 5,000 எனக்கு பிரிண்ட் மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மாடல் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். நீங்கள் கெனானில் 2900 எடுத்தாலும் சரி, இல்லை ஹெச்பியில் இந்த 1020 மாடல் இருந்தாலும் சரி. ஸோ அதுக்கு அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி இது பிரதரில் இந்த மாடல்னு சொல்லலாம். பட் அதில் இல்லாத ஃபீச்சர்ஸ்லாம் இதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டூப்ளெக்ஸு, இன்னொன்று வந்து பேப்பர் மாட்டினா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதை கம்பேர் பண்ண சொல்லி இதில் வந்து இன்னும் பேப்பர் மாட்டினா ரொம்ப ரொம்ப ஈஸினே சொல்லலாம், ஈஸியாகவே எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாடல் தான் இல்லைங்க எனக்கு ஸ்கேனிங் ஜெராக்ஸு பிரிண்ட் அவுட் வரா மாரி சொல்லுங்கள், இல்லை எனக்கு இங்க் டேங்க் பிரிண்டர் சொல்லுங்கள், இல்லை எனக்கு ஒய்ஃபை பிரிண்டரோட இதுவுமே ஒய்ஃபை பிரிண்டர் தான், இது இல்லாமல் A3 பிரிண்டர் மாரி சொல்லுங்கள். இதுமாரி எந்தமாரி உங்களோட பட்ஜெட்டு, உங்களோட யூசேஜ். நான் வந்து ஷாப் வச்சுருக்கிறேங்க, நான் வந்து ஹோம் யூசேஜுக்கு தாங்க கேட்குறேன், எனக்கு வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ளே சொல்லுங்கள், எனக்கு வந்து ஒரு 10,000க்குள்ளே சொல்லுங்கள், எனக்கு வந்து ஒரு 20,000க்குள்ளே சொல்லுங்கள், அந்த மாதிரி கேட்பேன். ஸோ எல்லா மாடலுமே நம்மக்கிட்ட அவைலபிள். கால் பண்ணுங்கள் 9585006736.